எமிஸ் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்டர்களுக்கும் வணக்கம். ஹைடெக் லேபுக்கான எல்லா வகையான பொருட்களும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேலையில் கடந்த 4 மாதங்களாக நம்ம பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நமக்கான ஊதியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரிவர தேதிக்கு வரது இல்லை. அப்படியே வந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா பெண்டிங் நிலுவையில் நிற்கிது. ஒரு சிலருக்கு ஒரு மாதம் பார்த்திங்கன்னா சேலரி கிரெடிட் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகலை அப்படின்னா ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு மாத சேலரி அப்படிங்கிறது சரியான தேதியில் சரியான நேரத்தில் கொடுக்கணும். அதை நிர்வகிக்கிறதுக்கான சரியான பணியாளர்களை பணியமர்த்தி அந்த வேலையை சரிவர செய்ய வேண்டியது யாரோட கடமை? நம்ம வேலைக்கு பணியமர்த்தின அரசு துறை சாரா நிறுவனத்தோட கடமை. அதற்கு ஒன்றிணைந்து செயல்படுத்தக்கூடிய அரசுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது. சரிங்களா? அதாவது 34,800 பேருக்கு இன்றைக்கி சேலரி கிரெடிட் ஆகிருக்கு. சரிங்களா? அதாவது அவுட் சோர்சிங்கில் வேலை பார்க்குறோம். நம்ம பார்த்திங்கன்னா ஒப்பந்த பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பந்த பணியாளர்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது மிக 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 குறைவு. அந்த குறைவான ஊதியத்தை சரியான நேரத்தில் வழங்குறது யாரோட கடமை? பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அது கடமை. ஒரு அக்கௌண்ட் நம்பர் வாங்குறாங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வாங்குறாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலு தப்பாக இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலு அந்த ஏஐ கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அதை கரெக்டாக டைப் பண்ணி அந்த லிஸ்ட் அவுட்டை சேலரி கிரெடிட் பண்ணுறதுக்கு அனுப்பலை அப்படின்னா அது யாரோட தப்பு? அந்த பொறுப்பை நிர்வகிக்கிறவங்களோட தப்பு. ஆனால் சேலரியை சரியாக அதாவது கேட்டதுக்கு திருப்பி நமக்கு ஏன் வழங்கலை அப்படின்னு கேட்டால் நீங்கள் செஞ்ச தப்பு தான் நம்ம மேலேயே அந்த தப்பை திருப்பி விட்றாங்களே தவிர்த்து தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு சரியான நேரத்தில் வழங்குறதுக்கு என்ன அதற்கு சொல்யூஷன் அப்படிங்கிறத யாரும் நினைக்கிறதே இல்லை. எல்லாமே ஏஎஸ் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இப்போ எவ்வளோ பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6,000 பேர் பணியமர்த்தினாங்க அப்படின்னா அந்த 6,000 பேருக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் மெயின்டைன் பண்ண முடியல, ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா எதுக்கு வேலைக்கு ஒருத்தரை வேலைக்குன்னு எடுக்கிறாங்க? நீங்கள் கொடுக்குறது எவ்வளோ அப்படின்னா 9,700 ரூபா சம்பளம். இதுக்கு பிஎஃப்பும் இஎஸ்ஐயும் இஎஸ்ஐ நிறைய பேத்துக்கு இன்னும் வரல. சரிங்களா? இஎஸ்ஐ மெசேஜே நிறைய பேத்துக்கு வரல, பிடித்தமும் பண்ணல. பிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு சிலருக்கு வரல. அப்போது ஒரு வேலைக்கு பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு கொள்கையை ஒரு சேலரிக்கான ப்ராசஸை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி எங்களோட ஃப்யூச்சருக்கான சொல்யூஷனை இந்த ஜாபை நினச்சிக்கிட்டு வேலை செய்ய முடியும்? அப்படியே ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வரோம் அப்படின்னா கூட ஒரு சந்தோஷமான மனநிலை யாருமே இல்லை. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க். ஓகேங்களா? எமிஸ் ஒர்க் அப்படிங்கிறது மிகவும் கடினமானது. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 10 ஸ்கூல் போட்டிருக்கவங்களுக்குலாம் வண்டி தண்ணியில் ஓடலை, வண்டி பெட்ரோலில் தான் ஓடுது. 10 ஸ்கூலுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த 10 ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சரியான உடல்நிலை பராமரிக்கும் அப்படின்னா அதற்கான ஊதியம் நீங்கள் கொடுக்கணும். வெறும் 9,700 ரூபா சம்பளத்தை கொடுத்துட்டு 1000 வேலை 1,00,000 ஒர்க்கை வச்சுட்டு அதுக்கான ஊதியத்தை சரியான நேரத்தில் கொடுக்காம சரியான டேட்டா பேஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. இன்னமும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த மாதம் சேலரி போடுறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ 2 மாதம் சேலரி 2 தடவை சேலரி போட்டிங்க, 3ஆவது தடவை சேலரி போடணுன்னாலும் மறுபடியும் அக்கௌண்ட் நம்பர் கேட்பீங்களா? ஒரு தடவை என்ன அக்கௌண்ட்டில் போகிறீங்களோ அதே அக்கௌண்ட் நம்பரில் தான் அடுத்த மாதமும் சேலரி போட போகிறீங்க. அப்போ ஒரு தடவை என்ன ப்ராசஸ் ஆனிச்சோ அதே ப்ராசஸ் தான் அடுத்த மாதமும். இதை கூட மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பொறுப்பாக நம்மளை நிர்வகிக்கிறாங்க. சரிங்களா? அந்த வேலையை நம்மகிட்ட கொடுத்தா கூட நமக்கு செஞ்சுட்டு போயிடுவோம் கரெக்டாக. இனிமேலாவது உங்களோட சேலரியை கரெக்டாக வேணும்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் எதுவுமே கேட்டால் தான் கிடைக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு குப்பை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. சரிங்களா? உங்களுக்கான உரிமையை கேளுங்க. அதை கேட்டிங்க அப்படின்னா தான் வரும். கேட்குறவங்களையாவது கேட்க விடுங்க. சரிங்களா? சேலரி இந்த மாதம் சேலரி இன்னும் வரல. சரிங்களா? செப்டம்பர் மந்த்து சேலரி இப்போ கொஷின் மார்க்காக நிற்கிது. சரிங்களா? இன்றைக்கி அக்டோபரில் 8 முடிஞ்சிடுச்சு. இதே நிலமை நீடிச்சது அப்படின்னா இதே 4 மாதம் ஓட்டுவாங்க. சரிங்களா? தீபாவளி வருது, புது ட்ரெஸ் எடுக்கணும். புது ட்ரெஸ் எடுக்கிறோமோ இல்லையோ நம்மளோட அன்றாட தேவைகளையாவது பூர்த்தி செய்கிற அளவுக்கு இந்த சம்பளம் வேணும். சரிங்களா? அதனால் எல்லாருமே உங்களோட முக்கியமான வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சிட்ருக்காதீங்க. வேலைக்கான ஊதியத்தையும் தேடுங்க. சரிங்களா? என்ன வேலையோ 9,700 சம்பளத்துக்கு என்ன வேலை செய்கிறோமோ அதை கரெக்டாக செய்யுங்க. உங்களோட உடலையும் மனநிலையும் பாதுகாத்துக்கோங்க. இதுதான் முக்கியம் எல்லாத்த காட்டிலும். நன்றி.